அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். மிதுனம் அப்படின்னாலே நீங்கள் புத பகவானுடைய ஆளுகையில் அவருடைய அனுகிரகத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குறிப்பாக சூரிய பகவானோட சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 4ஆம் இடத்துக்கு வர்றார். உங்களுடைய மிதுன ராசிக்கு 3ஆம் இடம் நல்ல இடம், 4ஆம் இடமும் ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்ல. முதல்ல இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலம்னு தான் சொல்லணும். கடந்த காலங்களில் குரு பகவானும் செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாங்க. ஒன்றும் வருமானத்தை குறிப்பார்கள் அல்லது சம்பாதிச்சாலும் தேவையில்லாத செலவினங்களை உண்டு பண்ணாங்க. அந்த நிலைமைகள் இப்போ மாறி இருக்குது. உங்கள் ராசிக்கே செவ்வாய் பகவான் வந்துட்டார். அப்படி வந்தாலே உங்களே அறியாத ஒரு தைரியம் வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அல்லது யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இது அத்தனையும் நடக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லாமல் இருக்கும். கையில் பொருள் வரவு தன வரவு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் நான் முதலே சொன்னேன், உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 3ஆம் இடம் முயற்சி. நீங்கள் இந்த மாதத்தில் கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறார். சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம். அதனால் எந்த விஷயத்தையும் ஆறப்போடாதீங்க. உடனே ஒரு டெசிஷன் எடுங்க. அதை நீங்கள் அதன் பிறகு நடக்க ஆரம்பிங்க. இது ரொம்ப முக்கியம். 3ஆம் இடம் உங்களுடைய ப்ராஜெக்ட், லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன், நோக்கம், குறிக்கோள், அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். 3ஆம் இடம் எப்பயுமே ட்ராவலை சொல்வது, பிளானிங்கை சொல்வது. ஆக உங்கள் பிளானை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். லைஃப்பில் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ணணும்னா ரொம்ப கரெக்டாக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்கள். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நம்மளும் மூவ் ஆகணும். இந்த காலத்தில் நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய புத பகவானே 3ஆம் இடத்தில் இருக்கிறது. நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் 23ஆம் தேதிக்குள்ளே அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு வச்சுங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. புதன் அப்படின்னாலே மீடியேட்டர்னு அர்த்தம். மீடியேட்டர் வேண்டாம். இந்த காலங்களில் நீங்கள் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை, இதெல்லாமே இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் வீடு மாறணும்னு நினச்சவங்க, இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்தை தமிழ் ஆவணி 16ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 2 தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது இந்த செப்டம்பர் மாதம். நமக்கெல்லாம் தெரியும், ஆவணி மாதம் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துவோம். புரட்டாசி மாதம் வெயிட் பண்ணுவோம், தெய்வ தரிசனம் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதத்தில், ஆவணி மாதத்தில் குறிப்பாக இந்த 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணுறீங்களோ ரொம்ப நல்லது. அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் திருப்பதற்கு வருவாங்க யாராவது. இந்த மாதமும் அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறுதொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் உங்கள் தொழிலில் லாபம், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு கிடைக்கும். அதோட 23ஆம் தேதி வரைக்கும்
நீங்கள் உங்களை எவ்வளோ தூரத்துக்கு அப்டேட் பண்ணுறீங்களோ, டெவலப் பண்ணுறீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் யாரெல்லாம் நீங்கள் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்களுக்கு புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. அதெல்லாமல் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் 23ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஆகையினால் உங்களுடைய கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் தனத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். அது இல்லாமல் வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும், ரெகக்னைஸ் உண்டு. வேலையில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் அமையும், கிடைக்கும். கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வேலை உண்டு. எனக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன், வயதின் காரணமாக எனக்கு வேலை கிடைக்காமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. ஏதாவது நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அதுக்கு அந்த காரியத்துக்கு பயன்படாது. அதனால் யோசித்து செயல்படுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். பிரமாதமாக வருமானத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறது இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் உங்கள் பார்ட்னருமே ஒரு திருப்தியற்ற மனநிலை அப்படி தான் இருப்பீங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை, லைஃப் பார்ட்னர் சுமாராகவே இருக்குது. 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு தேவையில்லாத செலவினங்கள் ஏற்பட்டு விலகும். நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், பாஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள். நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். ட்ரேடிங்கோ ஆன்லைன் பிஸ்னஸோ ஸ்மாராக இருக்குது. ரேஸ் லாட்ரியில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நம்முடைய பணம் பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு நடக்கும், இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.